திருக்குறள் அதிகாரம் 51 தெரிந்து தெளிதல். குறள் 501. அறம், பொருள், இன்பம், உயிரச்சம் நான்கின் திறந்தெரிந்து தேறப்படும். விளக்கம். ஒருவரை முக்கியமான பொறுப்பில் அமர்த்தும் முன் அவரை 4 நிலைகளில் சோதிக்க வேண்டும். அறம், தர்மத்திற்கு விரோதமாகச் செயல்படத் தூண்டுதல். பொருள், பெரும் பணம் கொடுத்து ஆசை காட்டுதல். இன்பம், சிற்றின்ப மோகத்தில் ஆழ்த்துதல். உயிரச்சம், மரண பயத்தை உண்டாக்கி மிரட்டுதல். இந்த 4 சோதனைகளிலும் நிலைகுலையாதவரை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும். மகாபாரதம் சாந்தி பர்வம். தர்ம உபதாபிஹி சுத்தம், அர்த்த உபதாபிஹி ததா, காம உபதாபிஹி சுத்தம், பய உபதாபிஹி ததா. மகாபாரதம் 12.83.52. விளக்கம். தர்மத்தின் பெயரால் சோதித்து தூய்மையானவன் என்றும், பொருளின் ஆசையினால் சோதித்து நேர்மையானவன் என்றும், இன்பத்தின் பெயரால் சோதித்து ஒழுக்கமானவன் என்றும், பயத்தினால் சோதித்து துணிச்சலானவன் என்றும் அறியப்பட்ட ஒருவனையே அரசன் முக்கியமான பணிகளில் அமர்த்த வேண்டும். மனுஸ்மிருதி. அமாத்யான் சர்வதா பரீக்ஷேத் சுத்த கர்ம குலான்விதான் உபதாபிஹி விக்ருதான் ஏதான் கார்யேஷு நியோஜயேத். மனுஸ்மிருதி 7.54. விளக்கம். அரசின் பணிகளில் கார்யேஷு நியமிக்கப்படுபவர்கள் அனைத்து விதமான மறைமுகச் சோதனைகளுக்கும் உட்படுத்தப்பட வேண்டும். நற்குடியில் பிறந்து தூய்மையான செயல்கள் உடையவர்கள் எனினும் இந்த 4 வகைச் சோதனைகளிலும் மனமாற்றம் அடையாதவர்களையே பொறுப்புகளில் நியமிக்க வேண்டும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 501 உள்ள கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் புருஷார்த்தங்கள் மற்றும் உளவியல் விவேகம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. புருஷார்த்த சோதனை. சனாதன தர்மம் மனித வாழ்வின் 4 இலக்குகளாக அறம், பொருள், இன்பம், வீடு, மோட்சம் ஆகியவற்றை கூறுகிறது. இதில் முதல் 3 ஒருவன் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறான் என்பதை பொறுத்தே அவனது ஆன்மீக மற்றும் லௌகீக தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. உபதா தத்துவம். சனாதன தர்ம அரசியல் நூல்களில் அர்த்தசாஸ்திரம் உட்பட உபதா என்பது ஒரு அதிகாரியின் நேர்மையை சோதிக்க பயன்படுத்தப்படும் ஒரு தொழில்நுட்பச் சொல் ஆகும். வள்ளுவர் திறந்தெரிந்து என்று குறிப்பிடுவது இந்த உபதா முறையையே ஆகும். அபயம், ஃபியர்லெஸ்னஸ். உயிரச்சம் என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. ஆனால் சனாதன தர்மம் ஆத்மா அழிவற்றது என்று போதிக்கிறது. ஒரு அதிகாரி மரணத்திற்கு அஞ்சி தனது கடமையை துறந்தால் அவர் அரசுக்கு துரோகம் செய்தவராக மாறுவார். எனவே பயத்தை சோதிப்பது அவசியமாகிறது. ஆசையும் அச்சமும். ஒரு மனிதனின் நேர்மையை சிதைக்கக்கூடிய காரணிகள் 2. ஒன்று ஆசை, பொருள், இன்பம். மற்றொன்று அச்சம், உயிரச்சம். இவ்விரண்டையும் தர்மத்தின் துணை கொண்டு வென்றவன் மட்டுமே சமூகத்தின் தலைமை பொறுப்புக்கு தகுதியானவன் என்று சனாதன தர்மம் வலியுறுத்துகிறது. குறள் 502. குடிபிறந்து குற்றத்தின் நீங்கி வடுபரியும் நானுடையான் சுட்டே தெளிவு. விளக்கம். நற்பண்புகள் நிறைந்த உயர்குடியில் பிறந்து குற்றங்கள் செய்யாமல் ஒதுங்கி தன்மேல் பழி வந்துவிடுமோ என்று அஞ்சி நாணப்படுகின்ற தன்மை கொண்டவனையே ஒரு பொறுப்பிற்கு உரியவனாக தேர்ந்து தெளிதல் வேண்டும். மகாபாரதம் சாந்தி பர்வம். குல சீல குணோபேதான் சர்வஜ்ஞான் அனபாயினஹ அநாகாரான் அனிந்தியான்ச குர்யாத் மந்திரிணஹ உத்தமான். மகாபாரதம் 12.83.42. விளக்கம். நல்ல குலத்தில் பிறந்தவர், நன்னடத்தை கொண்டவர், நற்பண்புகள் உடையவர், எதற்கும் அஞ்சாதவர், ஆனால் பழிக்கு அஞ்சி எத்தகைய நிந்தனைக்கும் ஆளாகாதவர்களையே சிறந்த அமைச்சர்களாக நியமிக்க வேண்டும். மனுஸ்மிருதி. மௌலான் சாஸ்திரவிதஹ சூரன் லக்ஷபரீக்ஷிதஹ குல உத்கதான் அமாத்யான்ச சர்வதா பரீக்ஷயேத். மனுஸ்மிருதி 7.54. விளக்கம். பரம்பரையாக வரும் அமைச்சர்கள் சாஸ்திரம் அறிந்தவர்கள், சூரர்கள், லட்சியத்தை நோக்கி தளராமல் உழைப்பவர்கள் மற்றும் நற்குடியில் பிறந்தவர்கள் ஆகியோரை நன்கு ஆராய்ந்து அமைச்சர்களாக நியமிக்க வேண்டும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 502 உள்ள வடுபரியும் நானுடையான், அதாவது
பழிக்கு நாணுபவர் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் குல தர்மம் மற்றும் ஹ்ரீ ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. குலமகிமை. சனாதன தர்மத்தில் ஒருவனின் பிறப்பு மட்டும் முக்கியமல்ல, அவன் வளர்ந்த சூழலும் முக்கியம். நற்குடியில் பிறந்தவர் என் முன்னோர்களுக்கும் என் பரம்பரைக்கும் பழி வரக்கூடாது என்ற கடமை உணர்வுடன் தவறு செய்ய அஞ்சுவார். நாணம். வேதாந்தத்தில் நாணம் அல்லது ஹ்ரீ என்பது ஒரு தெய்வீக பண்பாக கருதப்படுகிறது. இது வெறும் கூச்சமல்ல, தர்மத்திற்கு மாறான செயலை செய்யும்போது ஒருவன் உள்ளுக்குள் அடையும் கூச்சம். இதை சனாதன தர்மம் லஜ்ஜை அல்லது நாணம் என்று அழைக்கிறது. வடுபறியும் தன்மை. பழி, அதாவது நிந்தனை வரும்போது ஒரு வீரன் மரணத்தை விட அதை துன்பமாக கருதுவான். பகவத்கீதையில் கண்ணன் அர்ஜுனனிடம் மதிப்பிற்குரியவனுக்கு பழி, அதாவது அகீர்த்தி, மரணத்தை விட கொடியது, பகவத்கீதை 2:34 என்கிறார். வள்ளுவர் கூறும் வடுபறியும் நாணம் இதையே குறிக்கிறது. குறள் 503. அரிய கற்று ஆசற்றார் கண்ணும் தெரியும் கால் இன்மை அரிதே வெளிறு. விளக்கம். பெறுவதற்கு அரிதான நூல்களைக் கற்று மனக்குற்றங்கள் நீங்கியவரிடத்திலும் கூட மிக நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்தால் அறியாமை வெளிறு என்பது சிறிதளவாவது இல்லாமலிருப்பது மிக அரிது. மகாபாரதம் சாந்தி பர்வம். ந கஷ்சித் நாகராத்யதி மானுஷேஷு த்விஜோத்தம அந்தர்பேதோஹி சர்வேஷாம் லக்ஷ்யதே புத்திமத்தமை. விளக்கம். மனிதர்களில் தவறு செய்யாதவர், குறையற்றவர் எவருமே இல்லை. எவ்வளவு அறிவுடையவராக இருந்தாலும் அவர்களுக்குள் ஏதோ ஒரு பலவீனம் அல்லது அறியாமை மறைந்திருக்கும். அதை மிக நுட்பமான அறிவுடையவர்களே கண்டறிய முடியும். மனுஸ்மிருதி. யதா காரியேஷு நியுக்தாக சத்யः பாபாத்மகः क्वाचित् தஸ்மாத் தத் சர்வ காரியேஷு பரீக்ஷேத் அத்ரிய சதா. விளக்கம். அரசு பணிகளில் நியமிக்கப்பட்டவர்கள் கற்றறிந்தவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருந்தாலும் சில நேரங்களில் மனித இயல்பால் தவறி இழைக்க வாய்ப்புண்டு. எனவே அரசன் அவர்களின் செயல்பாடுகளை இடைவிடாது ஆராய வேண்டும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 503 உள்ள வெளிறு என்ற கருத்து சனாதன தர்மத்தின் திரிகுண தத்துவம் மற்றும் அவித்யா ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. திரிகுணங்கள். 3 குணாஸ். சனாதன தர்மத்தின்படி பிரகிருதியில் பிறந்த எவரும் சத்வ, ரஜஸ், தமஸ் ஆகிய 3 குணங்களுக்கு உட்பட்டவர்களே. ஒருவன் எவ்வளவு பெரிய அறிஞனாக இருந்தாலும் அவனிடம் தமோகுணத்தின் வெளிப்பாடான அறியாமை வெளிறு என்பது மிக நுண்ணிய அளவில் கலந்திருக்கும். அவித்யா, இக்னரன்ஸ். வேதாந்தத்தின்படி ஒருவன் முழுமையான ஞானத்தை, ஜீவன் முக்தி அடையும் வரை அவனிடம் அவித்யா ஏதோ ஒரு மறைமுக வடிவில் இருக்கும். வள்ளுவர் கூறும் அரிய கற்று ஆசற்றார் என்பதும் அந்த முழுமையை நோக்கிய பயணத்தில் இருப்பவர்களையே குறிக்கிறது. நித்ய பரீக்ஷா, கான்ஸ்டன்ட் வெரிஃபிகேஷன். சனாதன தர்மம் எதுவும் நிரந்தரமல்ல என்ற தத்துவத்தை வலியுறுத்துகிறது. ஒருவனின் நேர்மையும் அறிவும் கூட சில சந்தர்ப்பங்களில் மாறக்கூடும். எனவேதான் தெரியும் கால் என்ற ஆராயும்போது வெளிப்படும் அந்த சிறு குறையையும் கவனத்தில் கொண்டு அரசனை விழிப்புடன் இருக்கச் சொல்கிறது. குறள் 504. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். விளக்கம். ஒருவருடைய நற்குணங்களையும் ஆராய்ந்து அவரிடம் உள்ள குற்றங்களையும் ஆராய்ந்து அவற்றுள் எவை அதிகமாக இருக்கின்றனவோ அதைக் கொண்டே அவரை பற்றிய முடிவை எடுக்க வேண்டும். மகாபாரதம் சாந்தி பர்வம். ந குணாஹா சர்வ தோஷாய ந தோஷாஹ சர்வ சம்பதஹ குணதோஷௌ பரீக்ஷைவ விசேஷஜ்ஞः பிரபத்யதே. மகாபாரதம் 12.83.56. விளக்கம். எல்லா குணங்களும் குறைபாடற்றவை அல்ல. எல்லா தீமைகளும் நன்மைகளே இல்லாதவையும் அல்ல. அறிவுடையவர்கள் ஒருவனிடம் உள்ள குணத்தையும் குற்றத்தையும் சீர்தூக்கி பார்த்து பரீக்ஷைவ எது அதிகமாக இருக்கிறதோ அதற்கேற்ப அவனை ஏற்றுக்கொள்கிறார்கள். மனுஸ்மிருதி. யத் அஸ்ய
அதிகதரம் ஸ்யாத் தத் ஏவ அஸ்ய விபாவயேத் குணதோஷ விவேகோ ஹி நரஸ்ய பரமோ நயஹ. மனுஸ்மிருதி 9.14. விளக்கம்: ஒருவனிடம் நன்மையும் தீமையும் கலந்திருக்கும்போது எதிர் அதிகமாக இருக்கிறதோ அதையே அவனது உண்மையான இயல்பாக கருத வேண்டும். குணத்திற்கும் குற்றத்திற்கும் இடையிலுள்ள இந்த விகிதாச்சாரத்தை அறிவதே நீதி, நயக. சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 504 உள்ள மிகை நாடி மிக்க கொழல் என்ற தத்துவம் சனாதன தர்மத்தின் சாரகிராகி எசன்ஸ் சீக்கிங் பண்புடன் பின்வருமாறு இணைகிறது. ஹம்ச நியாயம், அன்னப்பறவை உவமை. சனாதன தர்மம் அன்னப்பறவையை ஞானத்தின் குறியீடாக கூறுகிறது. பாலும் நீரும் கலந்திருந்தால் நீர் எனும் குற்றத்தை தள்ளி பால் எனும் குணத்தை மட்டும் எடுக்கும் அன்னப்பறவை போல மனிதர்களிடம் உள்ள குறைகளை தள்ளி நன்மைகளை மட்டும் பிரதானமாக பார்க்க வேண்டும். திரிகுணக் கலவை. பகவத்கீதையில் கண்ணன் கூறுவது போல எந்த மனிதனும் 100% குணவானோ அல்லது 100% குற்றவாளியோ அல்ல. சத்வ, ரஜஸ், தமஸ் ஆகிய 3 குணங்களின் விகிதாச்சாரமே ஒருவனை உருவாக்குகிறது. ஒருவனிடம் சத்வகுணம் மிகையாக அல்லது அதிகமாக இருந்தால் அவன் நல்லவன் என்று கொள்ளப்படுவான். யதார்த்தவாதம். குற்றங்களே இல்லாத ஒரு மனிதனை தேடினால் உலகில் எந்த பணியும் நடக்காது. எனவே நன்மைகள் தீமைகளை விட விஞ்சி இருக்கும் ஒருவரை தேர்ந்தெடுப்பதே தர்மத்தின் வழி நின்ற அரசியலாகும். குறள் 505. பெருமைக்கும் ஏனைச் சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். விளக்கம்: ஒருவருடைய உயர்வுக்கும் பெருமை, அவருடைய தாழ்வுக்கும் சிறுமை, அவர் செய்கின்ற செயல்களே கருமமே உரைக்கல்லாகும். தங்கத்தின் மாற்றை அறிய உரைக்கல் உதவுவது போல ஒருவரின் தரத்தை அறிய அவர் செய்யும் செயல்களே உதவும். மகாபாரதம். வனபர்வம். சூத்ரே து யத் பவேத் லக்ஷ்மம் த்விஜே தச் ச ந வித்யதே ந வை சூத்ரோ பவேத் சூத்ரோ பிராமணோ ந ச பிராமணஹ. மகாபாரதம் 3.180.25. விளக்கம்: எந்த ஒரு மனிதனிடம் நற்குணங்களும் நற்செயல்களும் காணப்படுகின்றனவோ அவனே உயர்ந்தவன். ஒரு பிராமணனிடம் அந்த செயல்கள் இல்லையெனில் அவன் பிராமணன் அல்ல. ஒரு சூத்திரனிடம் அவை இருந்தால் அவன் சூத்திரன் அல்ல. ஒருவனின் கர்மாவே அவனை உயர்த்துகிறது அல்லது தாழ்த்துகிறது. மனுஸ்மிருதி. ந தேன விருத்தோ பவதி ஏனாஸ்ய பலிதம் ஷிரஹ யோ வை யுவாப்யதீயானஸ்தம் தேவாஸ்தவிரம் விதுஹு. மனுஸ்மிருதி 2.156. விளக்கம்: தலைமுடி நரைத்துவிட்டது என்பதற்காக ஒருவன் பெரியவன், பெருமையுடையவன் ஆகிவிடமாட்டான். எவனொருவன் இளம்வயதினனாக இருந்தாலும் சிறந்த செயல்களையும் அறிவையும் உடையவனாக இருக்கிறானோ அவனையே தேவர்கள் பெரியவர் என்று அழைக்கிறார்கள். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 505 உள்ள கருமமே கட்டளைக்கல் என்ற தத்துவம் சனாதன தர்மத்தின் கர்ம சித்தாந்தம் மற்றும் குண கர்ம விபாகம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. கர்ம பலன். சனாதன தர்மத்தின் அடிப்படை விதியே செய்வினைக்கேற்ற பலன் என்பதுதான். ஒருவன் உயர்ந்த குலத்தில் பிறந்தாலும் அவன் செய்யும் தீய செயல்கள் அவனைச் சிறுமைப்படுத்தும். இதற்கு ராவணன் ஒரு சிறந்த உதாரணம். புலஸ்திய மகரிஷியின் பேரன் என்ற பெருமை இருந்தும் அவனது கருமம் அவனைச் சிறுமைப்படுத்தியது. குண கர்ம விபாகம். பகவத்கீதையில் 4.13 கிருஷ்ணர் சாதுர்வர்ணியம் மயா ஸ்ருஷ்டம் குணகர்ம விபாகஷக என்கிறார். அதாவது மனிதர்களை அவர்களின் குணத்தாலும் செயலாலுமே நான் பிரித்தேன் என்கிறார். வள்ளுவர் கூறும் கட்டளைக்கல் என்பது இந்த கர்மாவையே குறிக்கிறது. ஆச்சாரமும் பெருமையும். ஒருவன் எவ்வளவு வேதம் கற்றாலும் அவனிடம் நல்லொழுக்கம் இல்லையெனில் அந்த வேதம் அவனைக் காக்காது என்று சனாதன தர்மம் கூறுகிறது. ஒருவனின் நடத்தை மற்றும் செயல்பாடு மட்டுமே அவனது ஆன்மீக மற்றும் சமூக அந்தஸ்தை தீர்மானிக்கிறது. குறள் 506. அற்றாரைத் தேறுதல் ஓம்புக மற்றவர் பற்றிலர் நாணார் பழி. விளக்கம்: சுற்றத்தார் இல்லாதவர்களை, பற்றற்றவர்களை,
ஆராயாமல் ஒரு பணியில் அமர்த்துவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அவர்களுக்கு உலகத்தின் மீது பற்று இல்லாததால் தவறு செய்யும்போது வரும் பழிச்சொல்லுக்கு அவர்கள் அஞ்சமாட்டார்கள். மகாபாரதம் சாந்தி பர்வம். ந குலஹீனம் குர்யாத் மந்த்ரினம் நரபுங்கவ குலஹீனோ ஹி லோகே அஸ்மின் பந்தா ந விஷங்கதே. விளக்கம். மன்னனே, குல பின்னணி இல்லாதவனை அமைச்சனாக நியமிக்காதே. ஏனெனில் சமூகத்தில் பற்றுக்களும் பந்தங்களும் இல்லாத ஒருவன் தான் செய்யும் காரியத்தினால் வரும் நிந்தனைக்கும் பழிக்கும் அஞ்சமாட்டான். மனுஸ்மிருதி. அமாத்யான் சுத்த குலோத்பன்னான் தர்மிஷ்டான் சபரிவாரான் நியோஜயேத் ந யக்ஞாஞ்ச சர்வ காரியேஷு நித்யஷஹ. விளக்கம். அரசன் எப்போதும் நல்ல குலத்தில் பிறந்தவர், தர்மத்தில் நிலைத்திருப்பவர் மற்றும் குடும்பத்துடன் கூடியவர் ஆகியோரையே பணிகளில் நியமிக்க வேண்டும். குடும்பமுள்ளவர்களே சமூக மரியாதைக்கு அஞ்சி நேர்மையாக நடப்பார்கள். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 506 பற்றிலர் நாணார் பழி என்ற தத்துவம் சனாதன தர்மத்தின் சம்ஸ்காரம் மற்றும் லோக லஜ்ஜை ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. சமூக பொறுப்பு, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சனாதன தர்மம் ஒரு மனிதனை ஒரு சமூக அலகாகவே பார்க்கிறது. ஒருவனுக்கு மனைவி, மக்கள், சுற்றத்தார் இருக்கும்போது நான் தவறு செய்தால் என் குடும்பத்திற்கு அவமானம் வரும் என்ற பயம் அவனை தர்மத்தின் வழியில் நிறுத்தும். பற்றற்றவனுக்கு அந்த தடையுத்தரவு இல்லை. லோக லஜ்ஜை, ஃபியர் ஆஃப் சோஷியல் டிஸ்கிரேஸ். சனாதன தர்ம நூல்கள் லஜ்ஜை அல்லது நாணம் என்பதை ஒரு பாதுகாப்பு கவசமாக கூறுகின்றன. யாருக்கும் கட்டுப்படாத, எதற்கும் ஆசைப்படாத ஒருவன் தவறு செய்ய துணிந்தால் அவனை தடுக்கும் சக்தி லோக லஜ்ஜை மட்டுமே. அது அற்றாருக்கு இருப்பதில்லை. பரிசோதனை முறை. இது துறவிகளுக்கு எதிரான கருத்தல்ல, மாறாக அரச நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கான தகுதி. ஒரு அரசன் தன் அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கும்போது அவர்களுக்கு சமுதாயத்தில் இழுப்பதற்கு ஏதேனும் மரியாதை, குடும்ப புகழ் இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதே சனாதன தர்மம் மற்றும் வள்ளுவத்தின் பொதுவான கருத்தாகும். குறள் 507. காதன்மை கந்தா அறிவறியார் தேறுதல் பேதைமை எல்லாம் தரும். விளக்கம். ஒருவர் மேல் கொண்டுள்ள அன்பையே காதன்மை அடிப்படையாகக் கொண்டு ஒரு செயலை செய்ய தேவையான அறிவு இல்லாதவரை அறிவறியார் அந்த பணியில் அமர்த்துவது ஒரு அரசனுக்கு எல்லாவிதமான அறியாமையையும் துன்பங்களையும் கொடுக்கும். மகாபாரதம் உத்யோக பர்வம். அசாஸ்திரக்னம் அக்ருதாத்மானம் அதார்மிகம் அசுஹ்ருதம் யஹ காரியேஷு நியுங்யதே சசோச்சதி அச்சிரான் நரஹா. விளக்கம். சாஸ்திர அறிவு இல்லாதவனையும் மன அடக்கம் இல்லாதவனையும் தர்மத்தை அறியாதவனையும் ஒருவன் தன் அன்பினால் பாசத்தால் பணியில் அமர்த்தினால் அவன் மிக விரைவில் பெரும் துயரத்தை அடைவான். மனுஸ்மிருதி. ந சம்பந்தான் ந ச ஸ்நேஹான் ந ச லோபான் ந ச மன்மதாத் தர்மப்ரியோ நரபதி காரியேஷு வினியுஞ்சயேத். விளக்கம். தர்மத்தை விரும்பும் அரசன் உறவினர் என்பதற்காகவோ சம்பந்தான் நட்பு அல்லது அன்பிற்குரியவர் என்பதற்காகவோ ஸ்நேஹான் ஆசையினாலோ தகுதியற்றவர்களை அரசுப் பணிகளில் நியமிக்கக் கூடாது. சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 507 காதன்மை கந்தா, அதாவது அன்பை ஊன்றுகோலாகக் கொண்டு என்ற எச்சரிக்கை சனாதன தர்மத்தின் மோகம் மற்றும் விவேகம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. மோகம், டெல்யூஷன். சனாதன தர்மம் அன்பு என்பதை உயரிய பண்பாக கருதினாலும் அது அறிவை மறைக்கும்போது மோகம் என்று அழைக்கப்படுகிறது. திருதராஷ்டிரன் தன் மகனிடம் காட்டியது காதன்மை, அன்பு. ஆனால் அது தகுதியை மறைத்ததால் பேதைமையாகி மகாபாரதப் போருக்கே வழிவகுத்தது.
அதிகார யோக்யதா எலிஜிபிலிட்டி. ஒரு பொறுப்பு என்பது ஒருவருக்கு வழங்கப்படும் பரிசல்ல, அது தகுதியுடையவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டிய தர்மம். சனாதன தர்மத்தின்படி தகுதியற்றவனிடம் அதிகாரத்தை கொடுப்பது அந்த அதிகாரத்திற்கே செய்யும் துரோகமாகும். பேதைமை எண்ட்லெஸ் மிசரி. வள்ளுவர் பேதைமை எல்லாம் தரும் என்கிறார். அதாவது ஒரு தவறான நியமனம் பல தவறான முடிவுகளுக்கு காரணமாகி நாட்டை அழிக்கும். சனாதன தர்மம் இதையே அதர்மத்தின் விளைவு என்கிறது. குறள் 508. தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும். விளக்கம்: ஒருவனைப் பற்றி தகுந்தபடி ஆராய்ந்து பார்க்காமல் அவனை ஒரு பொறுப்பிற்கு தேர்ந்தெடுத்தால் அந்த தவறு அவனுக்கு பின் வரும் அவனது சந்ததியினருக்கும் வழிமுறை நீங்காத துன்பத்தைக் கொடுக்கும். மகாபாரதம் சாந்தி பர்வம். அபரீக்ஷ்ய ஹி யஹ கஷ்சித் விஸ்வசேத் காரிய நிஷ்சயே ச விநாசம் அவாப்னோதி குலேன சக பார்த்திவஹா. மகாபாரதம் 12:112-20. விளக்கம்: மன்னனே, ஒரு காரியத்தை செய்யும் முன் யாரையும் ஆராயாமல் நம்புகிறவன் தன் குலத்தோடு வம்சத்தோடு அழிவை சந்திப்பான். இது வள்ளுவர் கூறும் வழிமுறை தீரா இடும்பை என்ற கருத்தோடு நேரடியாக ஒத்துப்போகிறது. மனுஸ்மிருதி. அவிவேகாத் அனயம் யஹ குருதே மோக யந்திரிதஹா தஸ்ய ராஜ்யம் வினஷ்யதி குல சந்ததி ரேவச்ச. விளக்கம்: யார் ஒருவன் விவேகமில்லாமல் மோகத்தினால் தூண்டப்பட்டு தவறான நியமனங்களை செய்கிறானோ அவனது ராஜ்யம் அழிவதுடன் அவனது குலத்தின் வழிமுறை தொடர்ச்சியும் பெரும் துன்பத்தை சந்திக்கும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 508 உள்ள வழிமுறை தீரா இடும்பை என்ற கருத்து சனாதன தர்மத்தின் குல க்ஷயம் மற்றும் விவேகம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. வம்சாவளி பொறுப்பு. சனாதன தர்மத்தில் ஒரு அரசன் செய்யும் தவறு அவனை மட்டும் பாதிக்காது, அது அவனது பித்ருக்களை மற்றும் வரும் சந்ததியினரை பாதிக்கும் என்று நம்பப்படுகிறது. ஒரு தவறான அதிகாரி நாட்டை சீரழித்தால் அந்த பாவம் மன்னனின் வம்சத்தையே தொடரும். அவிவேகம். சனாதன தர்மத்தில் விவேகம் என்பது மிக உயர்ந்த பண்பு. யாரை எங்கே அமர்த்த வேண்டும் என்ற விவேகம் இல்லாதவன் பேதை எனப்படுகிறான். அந்த பேதமையின் பலன் ஒரு காலத்தோடு முடிந்துவிடாது, அது ஒரு சங்கிலி தொடர் போல பாதிப்புகளை உண்டாக்கும். தீரா இடும்பை இன்க்யூரபிள் மிசரி. ஒரு தவறான நபரிடம் அதிகாரத்தை கொடுத்துவிட்டால் அதை மீண்டும் பெறுவது மிக கடினம். அவர் உருவாக்கும் ஊழலும் குழப்பமும் பல தலைமுறைகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதையே சனாதன தர்மம் அதர்மத்தின் வேர் என்கிறது. குறள் 509. தேரற்க யாரையும் தேராது தேர்ந்தபின் தேறுக தேரும் பொருள். விளக்கம்: யாரையும் ஆராயாமல் ஒரு பொறுப்பில் அமர்த்தக்கூடாது. அவ்வாறு ஆராய்ந்து ஒருவரை தேர்ந்தெடுத்த பிறகு அவர் மேல் ஐயப்படாமல் அவர் சொல்லும் கருத்தை ஏற்று செயல்பட வேண்டும். தேர்ந்தெடுத்த பின் சந்தேகிப்பது செயலை கெடுக்கும். மகாபாரதம் சாந்தி பர்வம். பரீக்ஷ்ய காரிணம் ராஜன் விஸ்வசேத் காரிய நிஷ்சயே விஸ்வஸ்தேஷு ச கார்யாணி நிக்ஷிபேத் அவிஷங்கயா. விளக்கம்: மன்னனே, ஒருவனை நன்கு சோதித்த பின்னரே அவனிடம் காரியங்களை ஒப்படைக்க வேண்டும். அப்படி நம்பிக்கை வைத்து ஒப்படைத்த பிறகு எவ்வித சந்தேகமுமின்றி அவனிடம் பொறுப்புகளை விட வேண்டும். சந்தேகப்படுவது வெற்றியை தடுக்கும். மனுஸ்மிருதி. தைஹ் சார்த்தம் சிந்தயேத் நித்யம் சாமான்யம் சந்தி விக்கிரகம் விஸ்வஸ்தேஷு ச சர்வேஷு வினிக்ஷிப்ய பிரயத்னதஹ. விளக்கம்: அரசன் தான் தேர்ந்தெடுத்த நம்பிக்கைக்குரிய அமைச்சர்களுடன் ஆலோசனைகளை துவங்க வேண்டும். அவர்கள் மீது முழு நம்பிக்கை வைத்து சந்தேகத்திற்கு இடமளிக்காமல் காரியங்களை செய்ய வேண்டும். ஏனெனில் அமைச்சர்களின் ஒத்துழைப்பு இன்றி ராஜ்யம் நிலைக்காது. சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 509 உள்ள தேர்ந்த பின் தேறுக என்ற கருத்து சனாதன தர்மத்தின் விஸ்வாசம் மற்றும் புருஷார்த்த சித்தி ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. நிச்சயாத்மிகா புத்திஹி. சனாதன தர்மத்தின்படி ஒரு காரியத்தை செய்ய துணிந்த பிறகு அதில் சந்தேகம் கொள்வது சம்ஷயாத்மா, சந்தேகப்படுபவன் என்று கண்ணன் கூறுகிறார்.
இது அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கும் பொருந்தும். விஸ்வாசமே பலம். ஒரு தலைவன் தன் அதிகாரியை சந்தேகப்பட்டால் அந்த அதிகாரி முழு திறமையுடன் செயல்பட முடியாது. சனாதன தர்மம் யத் பாவம் தத் பவதி என்கிறது. நம்பிக்கையோடு ஒருவனை செயல்பட வைப்பதே தர்மமாகும். விவேகமும் தெளிவும். தேரற்க யாரையும் தேராது என்பது ராஜதந்திரத்தின் அடிப்படை. தேர்ந்த பின் தேறுக என்பது நிர்வாகத்தின் அடிப்படை. இந்த இரண்டையும் இணைப்பதே ஒரு அரசனுக்குரிய தர்மம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. குறள் 510. தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். விளக்கம். ஒருவனைப் பற்றி ஆராயாமல் தேரான் அவனை ஒரு பொறுப்பில் அமர்த்துவதும், அவ்வாறு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்த ஒருவனை பின்னர் சந்தேகிப்பதும் ஒருவனுக்கு நீங்காத துன்பத்தையே, தீரா இடும்பை கொடுக்கும். மகாபாரதம் சாந்தி பருவம். அவிஸ்வாசோஹி லக்ஷ்மீனாம் விஸ்வாசோ மிருத்யு லக்ஷணம். தஸ்மாத் விஸ்வஸ்ய விஸ்வசியேத் ந விஸ்வசியேத் விஸ்வசெய்தே. விளக்கம். தேவைக்கு அதிகமான நம்பிக்கையும், அதாவது ஆராயாமல் நம்புவதும் மரணத்திற்கு சமமானது. அதேபோல் நம்பிக்கைக்கு உரியவர்களை, அதாவது தேர்ந்தெடுத்தவர்களை நம்பாமல் இருப்பதும் செல்வத்தை விரட்டிவிடும். எனவே தகுதியானவரை தேர்ந்தெடுத்து அவரிடம் நம்பிக்கையுடன் காரியங்களை ஒப்படைப்பதே அறம். மனுஸ்மிருதி. யஹ் கஷ்சித் அத்ரியோ மோஹாத் அபரீக்ஷைவ விஸ்வசேத் ச சத்ருபிஹி அபிக்யாதஹ க்ஷிப்ரமேவ வினஷ்யதி. விளக்கம். யாரொருவன் மோகத்தினால் தூண்டப்பட்டு தகுதியை ஆராயாமல் ஒருவரை நம்புகிறானோ, அபரீக்ஷைவ விஸ்வசேத், அவன் எதிரிகளால் எளிதில் வெல்லப்பட்டு விரைவிலேயே அழிவை சந்திப்பான். தேர்ந்தெடுத்த பின் சந்தேகிப்பது நிர்வாக கட்டமைப்பையே சிதைத்துவிடும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 510 உள்ள தெளிந்தான்கண் ஐயுறவு, அதாவது நம்பியவரை சந்தேகித்தல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் நிச்சய புத்தி மற்றும் யுக்தி ஆகியவற்றுடன் பின்வரும்வாறு இணைகிறது. சம்ஷயாத்மா. பகவத்கீதையில் சம்ஷயாத்மா வினஷ்யதி என்று கிருஷ்ணர் கூறுகிறார். ஒருவன் தன் முடிவிலேயே சந்தேகம் கொண்டால் அவனால் எந்த ஒரு செயலையும் வெற்றிகரமாக முடிக்க முடியாது. யுக்தி. சனாதன தர்மம் கூறும் யுக்தி என்பது தகுதியானவர்களை தேடுவதில் தீவிரம் காட்ட சொல்கிறது. ஆனால் ஒருமுறை தர்மம் மற்றும் நீதி அடிப்படையில் ஒருவரை தேர்ந்தெடுத்தால் அவர் மீது சந்தேகம் கொள்வது அந்த தர்மத்தையே சந்தேகிப்பதற்கு சமம். தீரா இடும்பை. ஒரு தவறான நியமனம், அதாவது பேட் ஹையரிங், அல்லது ஒரு சரியான அதிகாரி மீது கொள்ளும் சந்தேகம், லேக் ஆஃப் ட்ரஸ்ட், ஒரு பேரரசை கூட நிலைகுலைய செய்யும். இதுவே சனாதன தர்மம் கூறும் அராஜகம் அல்லது குழப்பத்திற்கு வழிவகுக்கும்.